ஒரு மனிதராக வாழ்வது இருக்குல்ல, அது வந்து நம்ம ஏற்கனவே விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். குரங்குகள் தான் நாம. முதல்ல நம்ம விலங்கா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ மனிதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு குரங்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு மனம் என்கிற நோய் வந்து விலங்கா இருக்கும்போது வந்துச்சு. மனம் என்பது ஒரு நோய். அதனால தான் நம்ம இப்போ மனிதரா மாறியிருக்கோம். அந்த விலங்கு நிலையிலிருந்து மாறி மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம விலங்கா இருந்தோம். இப்போ மனிதரா இருக்கோம்னா என்ன வித்தியாசம்னா, வாழ்க்கை முறை தான் வித்தியாசம். வாழுகின்ற முறை தான் வித்தியாசம். விலங்குகளாக இருக்கும்போது நமக்கு என்னென்னா, குடும்பங்கிறது கிடையாது, திருமணம்ங்கிறது கிடையாது, உறவுகள் கிடையாது. அதாவது அப்பா அம்மா அந்த உறவுகள் இருக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து இவங்க தான் அப்பா இல்லை அம்மா அப்படின்னு சொல்லி இந்த உரிமை கொண்டாடுகிற அந்த உணர்வுலாம் கிடையாது. விவசாயம் பண்ணியிருக்க மாட்டோம். விலங்குகளாக வாழும்போது நம்ம விவசாயம்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். எங்கே உணவு கிடைக்குதோ அங்கே போய் நம்ம போய் தேடி சாப்பிட்ருப்போம். விலங்குகளாக குடிசையில் வாழ்ந்திருக்க மாட்டோம். மரத்தில் வாழ்ந்திருப்போம். மரக்கிளைகளில் காடுகளில் வாழ்ந்திருப்போம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. இதுதான் விலங்குகளாக. மனிதராக வாழ்வது என்பது குடும்பம், திருமணம், அப்புறம் தொழில் செய்வது, விவசாயம் செய்வது, சமைத்து உண்பது. விலங்குகளாக வாழும்போது நம்ம சமைத்து உண்டிருக்க மாட்டோம். குரங்குகளாகிய நாம் விலங்குகளாக வாழும்போது சமைத்து உண்டு இருக்க மாட்டோம். அது மாதிரி மனிதர்களாகிய நாம் இப்போ வந்து மனிதர்களாக மாறின பிறகு இந்த அதே குரங்குகள் தான் இப்போ மனிதராக மாறி இருக்குது. நாம் இப்போவும் குரங்கு தான். விலங்கு நிலையிலிருந்து தான் மனிதராக மாறி இருக்கே தவிர குரங்குலேருந்து மாறலை. குரங்குகள் தான் முதல்ல விலங்காக இருந்தது, இப்போ மனிதராக மாறி இருக்கு. இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கை முறை தான் வேறுபடுது, வாழுகின்ற முறை தான் வேறுபடுது. அப்போ நமக்குள்ளே நடந்த மாற்றம் என்பது வாழுகின்ற முறையில் ஏற்பட்ட மாற்றமாகும். குரங்குகள் வாழுகின்ற முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மனம் என்கிற நோய் ஏற்படுவதற்கு முன்பு குரங்குகள் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தது. மனம் என்கிற நோய் குரங்குகளுக்கு ஏற்பட்ட பிறகு அதே குரங்குகள் இப்பொழுது விலங்குகளாக வாழாமல் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் இப்போவும் குரங்கு தான், அதை மனசில் வச்சுக்கோ. அப்போ இந்த வாழ்க்கை முறையில் தான் மாற்றம். அப்போ நீ மனிதராக வாழணும் அப்படின்னா விலங்குகளாக வாழக்கூடாது. ஏன்னா மனிதருங்கிறது வாழ்க்கை முறையில் தான் ஏற்பட்ட மாற்றம். அப்போ நீ விலங்குகளாக வாழ்ந்துட்டு நீ மனிதர்னு எப்படி சொல்ல முடியும்? மனிதராக வாழும்போது தான் நீ மனிதர். அப்போ மனிதராக எப்படி வாழ்வது அப்படின்னா, தொழில் செய்யணும், விவசாயம் பார்க்கணும், உழைக்கணும். தொழில் உழைப்பு. நான் உழைக்கவே மாட்டேன், வேலைக்கு போகவே மாட்டேன் அப்படின்னா நீ மனிதர் இல்லை. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், சாப்பிடுவேன், எங்கே உணவு இருக்கோ அதை போய் எடுத்து சாப்பிடுவேன், வேறு எந்த தொழில் எதுவுமே செய்ய மாட்டேன், சுத்தம் செய்ய மாட்டேன், குளிக்க மாட்டேன், பல்லு துலக்க மாட்டேன் அப்படின்னா நீ மனிதர் கிடையாது. இப்போது இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக நாம் அறியப்படுகிற சாலைகளில் ஓரம் இருக்கிறவர்கள், சாலை அங்கே அனாதைகளாக உறவுகள் இல்லாமல் சுற்றி திரிகிறாங்கள்ல, நம்ம வந்து பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளிக்க மாட்டாங்க, பல்லு துலக்க மாட்டாங்க, உணவு உற்பத்தி செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு உறவுகள் கிடையாது, அவங்க விலங்குகளாக வாழ்கிறார்கள். அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். விலங்குகளாக வாழ்ந்தால் நீ மனநிலை பாதிக்கப்பட்டவர், உனக்கு கட்டுப்பாடே இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதராக வாழ்வது என்பது அதற்கு ஒரு கட்டுப்பாடு தேவையாக இருக்கிறது, அதற்கு ஒரு ஒழுங்கு தேவையாக இருக்கிறது, அதற்கு ஒரு கடினமாக நம்ம முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் நம்ம மனிதராக வாழ்வது என்று நாம் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது மனிதராக வாழ்வது என்பது அதற்கு அடிப்படை நீ குடும்பமாக வாழணுமா, உண்மையாக இருக்கணும், ஒரு உறவுக்கு உண்மையாக இருக்கணும், முறையான உறவுகளுக்கு ஆசைப்படணும். தவறான உறவுகள் என்பது அது வந்து தவறான உறவு கிடையாது, அது வந்து விலங்குகளாக வாழ்கிற ஒரு உறவு. தவறான உறவுனா என்னது? விருப்பப்பட்ட யார் கூட வேணாலும் நீ போய்க்கலாம், யார் கூட வேணாலும் உடலுறவு அப்படிங்கிறது வந்து விபச்சாரம், ஆபாசம், தப்புன்றோம்ல. அது வந்து நம்ம ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை. அது விருப்பப்பட்டவங்களோட நீ உடலுறவு அது வந்து ஏற்கனவே நம்ம வாழ்ந்த விலங்கு நிலை வாழ்க்கை. அதுலேருந்து தான் இப்போ மாறி வந்திருக்கிறோம். மனிதராக வாழ்வது என்பது கட்டுப்பாடு, ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும், அந்த மாதிரி கண்டவங்ககிட்ட போகக்கூடாது, காதல், குடும்பம், நீ இவங்களுக்காக தான் உழைக்கணும், உதவி செய்யணும், தொழில் செய்யணும், குளிக்கணும், இருவாட்டி பல்லு துலக்கணும், வீட்டை தூய்மையாக வச்சுருக்கணும். இப்படி ஒரு மனிதராக வாழ்கிற வாழ்க்கை, இதை வாழ்வதற்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னா, இப்படி மனிதராக வாழ்வதற்கான ஒரு அடிப்படை கட்டுப்பாடுங்கிறது என்ன அப்படின்னா, உடலுறவில் ஒழுக்கம். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீ மனிதராகவே உணர்வ. இல்லைன்னா நம்பிக்கை இழந்துருவேன். உடலுறவில் ஒழுக்கம் இல்லாமல், உண்மையாக ஒருவருக்கு இல்லாமல், தவறான உடலுறவு, உனக்கு மனைவி இருக்காங்க, கணவன் இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நீ கள்ளத்தொடர்பு வச்சுருக்க, தவறான உறவு வச்சுருக்க அப்படின்னா உன்னை நீ மனிதராக உணர முடியாது. ஒரு சோம்பேறியாக, மனிதராக வாழ்வதற்கு உனக்கு சோம்பேறியாக இருக்கும், நீ விலங்காக வாழ்வாய்.
எங்கே உணவு இருக்கோ அங்கே போய் எடுப்பேன். ஆனால் உணவை உற்பத்தி செய்ய மாட்டேன், குளிக்க மாட்டேன். குளிக்கணுங்கிற ஆர்வம், குளிக்கிறது இதில் இந்த மாதிரியான ஆர்வங்கள்லாம் வராது. ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இது எல்லாமே வராது. இது வந்து கள்ளத்தொடர்பு, தவறான இதெல்லாம் நேர்மையற்ற ஒரு உறவுகள். மனிதராக வாழ்வதற்கு இந்த உறவுகள் ஏற்றது கிடையாது. அது விலங்காக வாழ்ந்தபோது நாம் கடைபிடித்த உறவு. அப்போது அந்த வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது, மனிதராக வாழ்ந்தால்தான் நீ மனிதராக வாழ முடியும், மனிதராக உன்னை உணர முடியும். அப்போ தான் மனிதராக திட்டமிட முடியும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியும், போட்டி போட முடியும், ஒரு மனிதர்களாக போட்டி போட முடியும். அதற்கு உடல் உறவில் ஒழுக்கம் உண்மையாக இருக்க வேண்டும். திருமணம் செய்து கொண்டு முறையான உறவுகளுக்கு ஆசைப்பட வேண்டும். முறையான வழியில் பெறப்படும் உடல் உறவுகளுக்கு, அந்த திருமணம் மூலமாக உனக்கு கிடைக்கிற உடல் உறவுகளுக்கு நீ ஆசைப்பட வேண்டும். அதுதான் இதோட அடிப்படையாக இருக்குது. அப்போ தான் நீ மனிதராக உன்னை உணர முடியும், மனிதராக வாழ முடியும், பேச முடியும். நல்லா பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே இதுதான். உனக்கு பேசுவதற்கான ஆர்வமே எப்போ வரும் தெரியுமா? உடல் உறவில் ஒழுக்கம். ஒருவருக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். தவறான உறவில் உனக்கு ஆசை வந்து விட்டால் உன்னால் பேச முடியாது. அப்படி பேசினாலும் கெட்ட வார்த்தைகள் தான் வரும். பேசுகின்ற ஆர்வம் இல்லாமல் பேசுகிறவர்கள் தான் கெட்ட வார்த்தைகள் போடுவார். வெறுப்போட பேசித்தான் ஆகணும் அப்படின்னு யாரோ வற்புறுத்துகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னு அர்த்தம். விருப்பப்பட்டு பேசலை, அதனால தான் அவங்களுக்கு வந்து வாயில் அவ்வளோ கெட்ட வார்த்தை வருது. அப்படின்னா தவறான உறவு, அந்த மாதிரி உடல் உறவில் ஒழுக்கம் இல்லை என்றால் நமக்கு பேசுகின்ற ஆர்வம் வராது. அறிவுபூர்வமாக நம்ம பேச மாட்டோம். மூட நம்பிக்கைகள் அதிகரித்து விடும். நம்ம ஏன் இந்த உலகத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகரிச்சிச்சு, அறிவுபூர்வமாக ஏன் பேசலை, அறிவுக்கு ஏன் வறுமை ஏற்பட்டது கடந்த காலங்கள்லாம்? காரணம் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அடிமையாக மாற்றி அவர்களை திருமணம் செய்து குடும்பம் நடத்தினார்கள். அதுவே ஒரு தப்பான உறவு. அது அவங்களுக்கு விரும்புகிறாங்களா விரும்பலையா, அதுபோல் இவங்க ஆண்கள் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க, அதை பெண்கள் கேட்கக்கூடாது, பெண்கள் அடிமையாக இருக்கணும், இப்படி இதுவும் ஒரு தப்பான உறவு தான். அதனாலே அவங்க வந்து அவங்க வந்து மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. இப்படியெல்லாம் வாழலாம் என்கிற நம்பிக்கையே ஒரு மூட நம்பிக்கை தான். அதனால தான் அறிவு வறுமை ஏற்பட்டது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நேசிக்க பழகிறாங்க. ஒருத்தர் சமத்துவம் என்பது வருகிற, ஆண் பெண் சமத்துவம் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. அப்போ தான் பேசிக்க முடியும், அந்த லவ்வை உணர முடியும், காதலை உணர முடியும். அப்போ சமத்துவம் வருது. அதனால தான் இப்போ மூட நம்பிக்கைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அறிவு என்பது பெருகிட்டு வருது. அறிவு வறுமை என்பது நீங்கி கொண்டு வருகிறது. இப்படி ஒரு மனிதராக வாழ்வதற்கு வந்து எல்லாவற்றுக்கும் அடிப்படை உணவு கட்டுப்பாடு. உணவில் வந்து அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு, அடிமைப்படுத்துகிற உணவுகளை தவிர்த்து விட்டு, அடிமைப்படுத்தாத உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டா தான் காய்கறி, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் அடிமைப்படுத்தாது. இதெல்லாம் வேணும்னு உங்களுக்கு அடம் பிடிக்காது. இப்போ சோறு சாப்பிட்டே ஆகணும் தினமும் அப்படிங்கிற மாதிரி, மாமிசம் சாப்பிட்டே ஆகணும்னு அது உங்களை அடம் பிடிக்காது. அதான் அடிமைப்படுத்தாத உணவு. அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட வேண்டும். அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து தவறான உறவுகள், அதாவது ஒரு கள்ளத்தொடர்பு, தவறான உறவு, அது பற்றிய ஆர்வம் தான் அதிகரிக்கும். தூக்கம் இல்லாமல் போயிடும், தூக்கம் குறையும், நோய் வந்துடும். இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது அதில். அதனால் வந்து ஒரு மனிதராக வாழ்வது பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், உறவுகளில் உண்மையாக இருக்க வேண்டும், அது மாதிரி உணவுகளில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீ உன்னை உணர்ந்து மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்களோடு போட்டி போட்டு வாழ்கிற அந்த மனப்பான்மைக்கு எது அடிப்படை அப்படின்னா கட்டுப்பாடு தான். உணவில் கட்டுப்பாடு, உறவில் கட்டுப்பாடு. அது உறவுன்னா எப்படி தெரியுமா? பிடிக்காதவங்களோட வாழ்கிறாங்க. காதலே இல்லைப்பா, என் வீட்டுக்காரரோட எனக்கு காதல் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, 2 குழந்தைகள் பிறந்தாச்சு, அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சுட்டாங்க, அது மாதிரி என் மனைவி கூட எனக்கு காதல்லாம் கிடையாது. இதுவும் தப்பான உறவு தான். இந்த மாதிரியான உறவு வந்து என்ன ஆகுனா, ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் பேசுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அதாவது அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்கு மரியாதை, ஒரு மனைவி என்ன நினைப்பாங்களோ, நாம் இப்படி பேசுகிறோமே அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும். அந்த பயத்தோடே பேசணும். ஐயோ நம்ம இந்த மாதிரி பேசினா நாளைக்கு நம்மகிட்ட பேச மாட்டாங்களே அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும். அப்படிப்பட்ட உறவு தான் நல்ல உறவு. பிடிக்காதவங்களோட நீ வாழ்ந்துட்டா, ஒரு திருமணம் பண்ணி அவங்ககிட்ட உண்மையாக வாழ்கிற, ஆனால் காதல் இல்லை, அதுவும் ஒரு தப்பான உறவு தான். அந்த உறவில் வந்து அமைதியே இருக்காது. என்ன வேணாலும் பேசுவாங்க, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க. அங்கே வந்து அலட்சியம், அவங்க உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கவே முடியாது. ஆனால் காதல் என்பது அதுதான் சரியான ஒரு, காதலித்து திருமணம் செய்து கொண்டு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கை. மற்றதெல்லாம் வந்து காதல் இல்லை ஆனால் திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறார் என்றால் அது ஒரு போலியான வாழ்க்கை.
அதனால் அங்கே வந்து மனிதராக உங்களை உணர முடியாது, மனிதராக வாழவும் முடியாது. உங்களால் உணவுலையும் கட்டுப்பாடாக இருக்க முடியாது. அதுவே ஒரு நேர்மையற்ற செயல். அது ஒரு நேர்மையற்ற செயல். காதல் இல்லாமல் ஒருவரோடு வாழ்வது என்பது ஒரு நேர்மையற்ற செயல். பிடிக்காமல் ஒருத்தரோடு வாழ்வது என்பது ஒரு நேர்மையற்ற செயல். அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் நீங்கள் மனிதராக உணர முடியாது. மனித வாழ்க்கைனா என்ன? அது அந்த அன்பு, பாசம், காதலில் தான் உணர முடியும். காதல் வந்தால் தான் அது உணர முடியும். அந்த மாதிரியான ஒரு ஒரு இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களை மனிதராக உணர வேண்டுமென்றால், மனிதர்களாக வாழ வேண்டுமென்றால், போட்டி போட வேண்டுமென்றால், மனிதர்களாக உணர்ந்து மனித வாழ்க்கையில் போட்டி போட வேண்டும். அதற்கு உறவுகளில் உண்மைத்தன்மை, அது நட்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், காதலாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்களோ அவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நண்பர்னால் உங்களுக்கு ஒருத்தர் தான் உண்மையான நண்பராக இருக்க முடியும். ஒரு மனைவின்னா அது ஒருத்தர் தானே உண்மையான மனைவியாக இருக்கும், ஒருத்தர் தானே மனைவியாக இருக்க முடியும், ஒருத்தர் தானே கணவனாக இருக்க முடியும். அதுபோல் ஒவ்வொரு உறவுலையும் நீங்கள் ஒருத்தருக்கு தான் உண்மையாக இருக்கணும். நண்பர்னால் இவன் தான், ஒரு நண்பர் தான் இருக்க முடியும். எனக்கு பல மனைவி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி எனக்கு நீ பல நண்பர் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. அதனால தான் இங்கே குழப்பமே வருது. பல நண்பர்கள் அப்படிங்கும்போது தான் இங்கே வந்து குழப்பமே வருது. அப்படி சொல்லவே கூடாது. எனக்கு ஒரு நண்பர் தான். உனது நண்பர் யார்? உனக்கு யார்? இல்லை, இப்போ நான் அவன்கிட்ட பழகிறது இல்லை, இப்போ எனக்கு அவன் நண்பன் கிடையாது, இப்போ எனக்கு யாருமே நண்பர் இல்லை, யாராவது இனிமேல் தான் கிடைக்கணும், தேடணும். உனக்கு யார் நண்பர்? எனக்கு இவன் தான் நண்பர். உனக்கு யார் நண்பர்? எனக்கு அவன் தான் நண்பர். அப்படின்னு ஒரு நண்பரை தான் நம்ம வந்து சொல்லணும். சும்மா நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொல்கிறதுனால தான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன? இப்போ நிறைய பேர் யாருக்குமே இவங்க உண்மையாக இருக்கிறது கிடையாது. நிறைய பேரை நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ நிறைய மனைவிகள் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து நீ யாருக்கு உண்மையாக இருப்பேன்னா எப்படி சொல்லுவாங்க? எனக்கு 10 கணவன் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறான்னா, சரி உனக்கு யார் ரொம்ப பிடித்த கணவன்? யாருக்குமே நீ உண்மையாகவும் இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு 10 பேர்கிட்டையும் உண்மையாக இருந்தால் தான் நீ 10 பேர்கிட்டையும் குடும்பம் நடத்த முடியும். இல்லைன்னா ஒருத்தர் கோச்சிப்பாங்க. அது மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு இவங்க யார்கிட்டையுமே உண்மையாக இருக்கிறது கிடையாது. யாரையாவது ஒருத்தர்கிட்ட உண்மையாக க்ளோஸாக இருந்துட்டால் அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் ஒருத்தர் தான் ஒவ்வொரு உறவுலையும். ஒரு அம்மா தான் இருக்க முடியும், ஒரு அப்பா தான் இருக்க முடியும், ஒரு நண்பர் தான் இருக்க முடியும் உனக்கு. அதுபோல் ஒரு மனைவி, ஒரு கணவன், அப்படி தான் இருக்க முடியும். ஒருத்தர்கிட்ட தான் உங்களுக்கு உண்மையாக இருக்க முடியும். உண்மையாக யார்கிட்ட இருக்கீங்களோ அவங்க தான் உங்கள் உறவு. உனக்கு 2-3 பாட்டி கூட இருக்கலாம், 2-3 தாத்தா இருக்கலாம். ஆனால் அந்த தாத்தாவில் யாரை நீ உண்மையான தாத்தா என்று ஏற்றுக்கொள்கிறாய்? இதுதான் அந்த உறவுகளில் உள்ள தன்மை. அப்போ இதில் வந்து நீ தாத்தா, அப்போ யாரை வந்து நீ வந்து நண்பர் அப்படின்னு சொல்லுவ? பல பேரை நண்பர்னு சொல்லக்கூடாதா? அப்போ அதை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அது. ஒருத்தரை தான் நீங்கள் நண்பராக சொல்லணும். அப்போது உனக்கு நண்பர் இருக்காங்களா? இல்லை அப்படின்னா அது உனக்கு நண்பர் இல்லையா? எனக்கு நண்பர் இல்லை. பர்சனலாக யார் உங்ககிட்ட பேசுகிறாங்களோ அவங்க தான் நண்பர். அந்த மாதிரி மனிதராக வாழ்வதற்கு கட்டுப்பாடு என்பது தேவை. அப்போ தான் உங்களால் மனிதராக உணர முடியும், சுறுசுறுப்பாக எழுந்திருக்க முடியும், உழைக்க முடியும். ஆர்வம், ஒரு மனிதராக வாழ்வதில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல. காலையில் எந்திக்கணும், குளிக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், இப்படி ஒரு ஆர்வம் இருக்குல்ல. இதை செய்வதற்கான ஆர்வம் எங்கேருந்து வருது அப்படின்னா அது நீங்கள் உறவுகளிடம் உண்மையாக இருப்பதிலிருந்து வருகிறது, உணவுகளில் கட்டுப்பாடாக இருப்பதிலிருந்து வருகிறது. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து காலையில் எந்திக்கணும், பல் துலக்கணும், குளிக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணணும், பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வராது. பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அப்படிங்கிற ஆர்வமே வராது. உறவுகளில் நம்ம நேர்மையாக இல்லைன்னா, உறவுகளில் அதாவது தவறான உடலுறவு வைத்து கொண்டால், உணவுகளில் கட்டுப்பாடு இல்லை என்றால் நமக்கு அதுதான் வரும், சோம்பேறி ஆகிடும். மனிதராக வாழ நம்மால் முடியாது. அதுதான் உண்மை. இப்போல்லாம் வந்து மற்றவங்களுக்கு பயந்து தான் மனிதராக வாழ்வது போன்று நடித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி குளிக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அவர் தப்பு பண்ணுறாரு, அவர் மனைவிக்கு உண்மையாகவே இல்லை அவர், அப்போ இன்றைக்கி மட்டும் அவர் வந்து குளிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு நடிப்பு தான். பிறருக்கு பயந்து வாழ்கிறோம். நம்ம பிறருக்கு பயந்து தொழில் செய்கிறோம். ஒரு கம்பெனியில் போய்ட்டு நம்மளை யாராவது பயமுறுத்தணும், மேலதிகாரி. அப்புறம் ஒரு மனைவிக்கு வீட்டு ஃபுல்லாக உட்காந்து நாள் முழுதும் உட்காந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது எப்படி செய்கிறாங்க? கணவனுக்கு பயந்து வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி பிறருக்கு பயந்து தான் மனிதராக வாழ்வது போன்று நடித்து கொண்டிருக்கிறார்கள். மனிதராக வாழவே முடியலை. இங்கே உணவு கட்டுப்பாடு கிடையாதுல்ல. அரிசி கேழ்வர கோதுமையை தினசரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் மாதத்தில் ஒரு 4 நாள் தான் சாப்பிடணும். ஒரு போதை அது. அதை டெய்லி சாப்பிட்டா மனிதராக ஒன்றால் வாழவே முடியாது. அப்படி இருக்கும் அது மாதிரி பெண்களை அடிமையாக நினச்சிக்கிட்டு இப்போ அடிமைப்படுத்திக்கிட்டு இவங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். மனிதராக வாழ்வது போன்று நடிக்கிறார்கள். மனிதராக வாழவே முடியல. அதனால தான் என்ன ஆகுது தெரியுமா?
இவங்களுக்கு கார் ஏன் தேவைப்படுது, நடக்கிறதுக்கு ஏன் வாகனம் தேவைப்படுது, இவங்களால நடக்க முடியல, அதனால தான் வாகனம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி சமைக்க முடியல, அதனால தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். ஏன் குக்கர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, ஏன் கேஸ் அடுப்பு, இவங்க சமைக்க முடியலை, ஒரு மனிதராக வாழ இவங்களால முடியலை, அதனால தான் இந்த வசதிகள்லாம். ஏன் குடிசையில் வாழல, இவங்களால் குடிசையில் வாழ முடியலை, மனிதர்கள் குடிசையில் தான் வாழ்வார்கள், அதனால தான் இவங்க கட்டடத்தை கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிறர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதராக வாழ முடியவில்லை அப்படி வாழ முடியாத போது வாழ்வதற்கான ஒரு முயற்சி. மனிதராக வாழ முடியாத போது மனிதர்களாக வாழ்ந்தே தீர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி அல்லது ஒரு நடிப்பாக இது இருக்கிறது தற்போதைய மனித வாழ்க்கை.